ஆலயம் ஆகமம் ஆனந்தம் என்ற பொருளிலே சிறப்பு சொற்பொழிவாற்ற அருள் மாமணி ஸ்ரீ பிரபாகரன் அவர்கள் உங்கள் முன்னே. சிவநாயகர் பேரவையின் 14ஆம் ஆண்டின் ஆண்டு விழா இன்று சிறப்பாக காலையில் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஓர் ஆன்மீகம், இலக்கியம் மற்றும் தொண்டு ஆகியவின் ஒரு சிறப்பு கலவையாக இந்த சிவநாயகர் பேரவை செய்து கொண்டு வருகிறது. அதன் ஒரு சிறு பாகமாக ஆலயம் ஆகமம் ஆனந்தம் 3 எழுத்தும் பார்த்தீங்கன்னா ஆன்னு வருது. நம்ம ஆன்னு பார்க்கிற அளவுக்கு இதில் அவ்வளவு ஆனந்தம் இருக்குதுன்றது அர்த்தத்தான். நம்ம இங்க அந்த ஆலயமும் அது அமைந்த ஆகமமும் அதனால் நமக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஆனந்தமும், இதை பற்றி நான் என்னுடைய எண்ணங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். இந்த ஆலயம் ஆகமம் ஆனந்தம் இதையும் தனித்தனியாக பார்த்துவிட்டு கடைசியில் இணைவாக என்னுடைய கருத்தை கூறுகிறேன். ஆலயம் இது ஓர் வாழ்வின் அங்கம். மனிதனின் வாழ்வின் அங்கமாகவே ஒரு ஆலயம் இருக்கிறது. இந்த ஆலயம் என்பது ஒரு அழகான தமிழ் சொல். இதில் ஆ என்றால் நம்முடைய ஆன்மாவை குறிக்கிறது. லயம் என்பது நாம் லயித்தலை குறிக்கிறது, மனதை ஒன்றுபடுத்துதலை குறிக்கிறது. மனிதன் ஆலயம் சென்றாலும் அங்கு ஆ தனியாக இருக்கும், லயம் தனியாக இருக்கும். அங்கு நாம் செல்லும் பொழுது நம்முடைய ஆன்மாவை அதனுள் லயிப்பதற்காகத்தான் நாம் ஆலயம் செல்கின்றோம். அதை எல்லோரும் உணர்ந்து கொண்டால் இன்பமாக இருக்கும். எதற்காக இதெல்லாம் நடக்கிறது என்றால் நாம் ஆனந்தமாக இருப்பதற்கு, மனம் மகிழ்வாக இருப்பதற்கு, மற்ற பொருளுக்காக இல்லை. நம்முடைய மனம் மகிழ்வாக இருப்பதற்கும் நிம்மதியாக இருப்பதற்கும் இந்த ஆலயம் செல்ல வேண்டியது கடமையாக இருக்கிறது. இந்த ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு ஏற்கனவே நம்ம அவை பிராட்டியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அதாவது இந்த ஒரு ஊரையே உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட முதல் அந்த காலத்தில் அரசாங்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதல்ல ஒரு ஆலயத்தை தான் நிர்ணயிப்பார்கள். காட்டை அழைத்து நாட்டை உருவாக்க வேண்டும் என்றால் அரசர்கள் முதலில் ஆலயத்தை தான் திருப்பணியை அங்கு தொடங்குவார்கள். அந்த ஆலயம் கட்டிய பிறகுதான் அங்கு குடியேற்று மக்களை ஒவ்வொருவராக அமர்த்துவார்கள் அந்த இடத்திலே. இதற்கு ஒரு முக்கியமாக உதாரணமாக சொல்லலாம். அதனுடைய மிக பெரும் சிறப்பாக திருவள்ளிபுத்தூரில் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், அங்கு ஆண்டாளுக்கு ஒரு கோயில் இருக்கிறது. இந்த திருவள்ளிபுத்தூரில் இந்த அந்த ஊரினை அமைப்பதற்கு முன்பாக அந்த அரசன் அந்த ஊரின் காட்டை அழைத்து முதலில் அங்கு ஒரு ஆலயம் அமைத்தான். ஆலயம் அமைத்து ஆண்டாளுக்காக அந்த திருவள்ளிபுத்தூரில் ஆலயம் அமைத்தான். அங்கு அந்த திருவள்ளிபுத்தூரின் கோயிலை தான் நம்முடைய தமிழக அரசின் சின்னங்களில் பார்க்கலாம். ஒரு கோபுரம் இருக்கும். அது இந்த திருவள்ளிபுத்தூரின் கோயிலின் கோபுரத்தை தான் அங்கு சின்னமாக வைத்திருக்கிறார்கள். அந்த கோயிலின் கோபுரத்தை உச்சியில் நீங்கள் கவனித்து பார்த்தால் மதுரை மீனாட்சி அம்மனின் கோபுரத்தையும் ஒத்திருக்கும். அதில் இந்த 2 அன்னையர்களின் கோயில்களின் நிர்வகித்துத்தான் அந்த திருவள்ளிபுத்தூரில் ஆண்டாள் கோயில் இருக்கும். அதை தான் நம்முடைய தமிழக அரசும் நம்முடைய அரசாங்க பத்திரிகைகள் சின்னமாக வைத்திருக்கிறார்கள். இதிலிருந்து நமக்கு தெரிகிறது நம்முடைய எவ்வளவு ஆலயம் என்பது ஒரு மிக சிறப்பான ஒன்று. அதை நாம் எவ்வாறு தொழில்பட வேண்டும் என்றும் தெரிகிறது நம்மளுக்கு. அடுத்தது, இந்த ஆலயம் செல்வதால் நமக்கு என்ன நன்மை என்று பார்க்க வேண்டும். ஆலயம் செல்வதால் நமக்கு ஓர் சமூக ஒற்றுமை கிடைக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாகத்தான் இருக்கிறோமோ தவிர தனிமையாக இருக்கக்கூடாது என்பதுதான் உண்மை. இது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. புரிந்தால் போதும். தெரிவது வேறை, புரிவது வேறை. சமூக ஒற்றுமை என்பது நாம் அனைவரும் ஒன்றாக இருப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்றுதான் இந்த ஆலயம் என்பது. இது இந்த சில சடங்குகள், ஊர் திருவிழாக்கள் அனைத்தும் நாம் ஏற்பாடு செய்வதற்கு காரணமே மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான். அவருடைய மனங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒன்றுபட வேண்டும். ஏன்னா மனம் என்பது பல வகையில் சிந்திக்கக்கூடியது, செயல்படக்கூடியது என்பது எல்லாருக்கும் தெரியும். இன்று வரை அதை நம்ம யாராலும் மாற்ற முடியாது. அனைவருக்கும் தெரிந்த ஒன்று, நமக்கு ஏற்படுகின்ற எண்ணங்களை நம்மால் தடுக்க இயலாது, யாராலும் தடுக்க முடியாது. அதற்கு அந்த எண்ணங்களை நாம் எவ்வாறு விடுபட வேண்டும் என்றால் அந்த எண்ணங்களுக்கு நாம் பொறுப்பு எடுத்துக்கொள்ளக்கூடாது.
அது வர வேண்டும், போகும், வரும், போகும். நீங்கள் அதை பொருட்படுத்தாமல் இருந்தாலே போகும். ஏனால் எண்ணங்களை நம்மளால் தடுக்க முடியாது, மனித எண்ணங்களால் தடுக்க முடியாது. வருகின்ற எண்ணங்களை நீங்கள் பொருட்படுத்தாமல் இருக்க வேண்டும். எது எது வேணுமோ அதை மட்டும் பார்க்கணும், மற்ற எண்ணங்களை பார்க்காமல் இருக்க வேண்டும். இதுதான் நம் துன்பத்திலிருந்து விடுபடக்கூடிய அது ஒரு அங்கம் நம்மளுடையது. இதை தாண்டி சமய நம்பிக்கை என்று ஒன்று இருக்கிறது. நம்முடைய சமய நம்பிக்கைகள்லாம் நமக்கு வழி வழியாக என்ன செய்து வந்து கொண்டிருக்கிறோமோ அதை அடுத்தடுத்து தொடர்ச்சியாக செய்வதற்காகவே ஒரு இடம் ஒன்று தேவை. அதைத்தான் ஆலயம் என்று நிர்ணயித்திருக்கிறார்கள். அந்த ஆலயங்களில் நம்ம சமயங்களில் ஒத்துப்போக வேண்டும், நாம் ஒற்றுமையாக இருக்கும் என்று ஒரு சில வழிமுறைகளை கூறியிருக்கிறார்கள். அந்த வழிமுறைகளை அங்கு சென்ற எல்லாரும் ஒன்றாக கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு தொழிலும் உனக்கு ஏற்கனவே தெரியும், மகாபாரதம் சொன்ன மாதிரி மக்களுக்கு 4 தொழிலாக பிரித்திருக்கிறார்கள். அந்த மாதிரி அவரவர் தொழில்களை செய்து கொண்டிருக்கும் போது நம்ம 4 ஒரே குணமாக இருக்க வேண்டும், ஒரே மனம் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள். இதை அடுத்து இதில் என்ன பார்க்க வேண்டும் என்றால், இதில் சட்டம் ஒழுங்கு மற்றும் இதனால் நமக்கு கிடைக்கும். நமக்கு அங்கு ஒரு என்ன சொல்வாருன்னா ஒரு ஒழுக்கமும் அங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது ஆலயம் சென்றால் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று அங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இதில் ஒரு சிலப்பதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. மரத்துறை விளங்கிய மன்னவன் கோயிலும், மரத்துறை விளங்கிய மன்னவன் கோயிலும் அறத்துறை விளங்கிய பள்ளியும், அப்படி ஒரு வார்த்தை அதில் இருக்கிறது அந்த சிலப்பதிகாரத்தில். இது எதை குறிக்கிறதுனா, ஆட்சி செய்யறதுக்கும் மற்ற அறநெறிகளின் இருப்பிடமாகத்தான் இந்த ஆலயம் என்பது நமக்கு மிக பெரும் வாழ்வியலுக்காக நமக்கு உதவுகிறது. இது ஒரு வாழ்வின் அங்கம் என முதலில் கூறியது போல் இது ஆலயம் என்பது அவரவர்களுக்கு உரிய ஓர் அங்கம்தான். அடுத்தபடியாக இந்த ஆலயம் செய்வதால் நமக்கு கிடைக்கிறது என்னவென்றால், எதுக்கு செய்யணும், அமைதியை தேடிதான் நாம் செய்கிறோம். 1000 எண்ணங்களும் 1000 தொந்தரவுகளும் நமக்கு வாழ்க்கையில் இருந்தாலும் அனைவரும் தேடி செல்வது அமைதியை மட்டும்தான். கோயிலுக்கு சென்று பாருங்கள், அங்கே கணக்கான மக்கள், அதற்கும் மேற்பட்ட மக்கள் ஒற்றுமையாக ஒரு இடத்தில் இருப்போம் எல்லோரும். அங்கு ஏற்படுகின்ற சலனங்களும் சப்தங்களும் நம்மை எதுவும் பாதிக்காது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஆங்கிலம் சொல்லுவது என்றால் நேர்மறை எண்ணங்கள், பாசிட்டிவ் திங்கிங்ஸ் இருக்கும் எவருக்கும். ஏன்னா அங்க யாருக்குமே எதிர்மறை எண்ணங்கள் இருக்காது. எதிர்மறைனா நெகட்டிவ் எண்ணங்கள் அங்க இல்லாத ஒரே காரணத்தால் நம் அனைவருக்கும் கோயிலுக்கு செல்லும் போது நமக்கு ஒரு அமைதி பிடிக்கிறது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த நேர்மறை எண்ணங்கள் தான். நேர்மறை எண்ணங்கள் ஒன்றுபட்டு இருக்கும் போது நாம் மிக பெரும் அமைதியாக இருப்போம். அங்கே கோயிலின் உள்ளே ஒரு பெரிய திருவிழா நடந்தாலும் அதில் அந்த பெரிய மிக சத்தமோ சச்சரவோ எதுவும் இருக்காது அங்கே. ஆனால் நாம் கோயிலின் வாசலில் வந்து வெளியே வந்த பிறகு என்னுடைய காலணியை காணவில்லை, சைக்கிளை போகவில்லை, வண்டியை நகர்த்தி விட்டான், குறுக்காக வந்து விட்டான், இவன் என் முன்னாடி போகிறான், செருப்படுக்க முடியாமல் எத்தனை துன்பங்களை நாமே தேடிக்கொள்கிறோம். அதே நீங்க ரோடில் இருந்து பேச முடியாது. ஏனென்றால் நாம் கோயிலின் உள்ளே இருக்கும் போது வேறு, கோயிலின் வெளியே நடந்து கொள்வதும் நமக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் வேறு. நாம் மிகவும் எப்பவுமே அமைதியாக இருக்க வேண்டும், ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் கோயிலின் உள்ளே நாம் அனைவரும் எப்படி ஒன்றாக அமைதியாக நேர்மறை எண்ணங்களோடு இருந்தோமோ அதே மாதிரி வெளியிலும் புறத்திலும் நாம் நடந்து கொள்ளும், சமூகத்தில் நடந்து கொள்ளும் போது, வீட்டுக்கு செல்லும் போது, அலுவலகம் செல்லும் போது, திருவிழாக்கள் நடந்து கொள்ளும் போது அங்கேயும் இந்த அமைதியை கடைபிடித்தோம் என்றால், மன அமைதியை கடைபிடித்தோம் என்றால், நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொண்டோம் இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை, அமைதியை நம்மாலே விவரித்து அடுத்தவர்களுக்கு கூற முடியாது. அந்த அளவுக்கான ஒரு ஆனந்தம் நமக்கு கிடைக்கும் அந்த இடத்திலே. உங்களுக்கு இந்த ஆனந்தத்தை நமக்கு பிடித்துக் ஆலயத்தில் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஆலயத்தை நிர்வகிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆலயத்தூர்ல பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோயிலுக்கு உறைவிடம்னு சொல்லுவோம். தமிழ்ல உறைவிடம், இறைவனின் உறைவிடம் தமிழ் சொல்லுவோம். அடுத்து கர்ப்ப கிரகம்னு சொல்லுவாங்க. அதுல அது மனிதனுடைய உடல்நிலையை அமைத்த பார்த்து தான் அந்த கோயில் அமைந்திருக்கும். அது இன்னும் நிறைய டீப்பா அப்புறம் அதிகமாக பேசலாம். இந்த திருக்கோயில பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமைப்பு இருக்கும். ஒவ்வொரு மரபுல ஒவ்வொரு அமைப்பு பண்ணி செஞ்சிருப்பாங்க. அதுல ஒரு சில பேருங்க பார்க்கணும் பாருங்க. தேவகிரகம், தேவாகாரம், தேவவேதனம், தேவாலயம், தேவபுலம், தேவமந்திரம், தேவபவனம், தேவஸ்தானம், தேவவேஸ்மம், சைத்தியம், கஷேத்திரம் என பல பெயர்கள் இருக்கிறது நம்ம இந்த கோயிலுக்கு, அந்த கர்ப்ப கிரகத்துக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பெயர் இருக்கும். ஆனால் நம்ம அதிக நம்ம பயன்படுத்துறது இல்லை. பட் அந்தந்த அமைப்பு பிரகாரம் தான் அந்தந்த கோயில் இருக்கும். நீங்க போனீங்கன்னா தெரிஞ்சவங்க யாரும் இருந்தால் இந்த கோயில் எந்த அமைப்பில் கட்டிருக்குன்னு நம்ம கேட்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அப்போ நமக்கு அந்த சிறப்பு தெரியும். அது சில போர்டை கூட போட்டு வைக்கலாம், நம்ம நேம் கூட எழுதி வைக்கலாம். இது இந்த அமைப்பில் வச்சிருக்குன்னு சொன்னால் மக்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்புறம் நம்ம வழிபடுற இடக்கம் இருக்கு இல்லையா, அந்த கர்ப்ப கிரகம் அதை அர்ச்சா கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க.
இதையே நான் தெரிஞ்சு சொல்றேன்னா, இந்த அர்ச்சாகிரகம்னா நாம் அர்ச்சனை செய்யக்கூடிய கிரகம், அதாவது அந்த இடத்தை தான் நம்ம அர்ச்சாகிரகம் சொல்றோம். அங்க அர்ச்சனைக்கு போனா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சாமி பேருக்கே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க போறது நீங்க சாமி பேருக்கு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அங்க போறது கடவுள் நமக்கு கொடுக்கறதுக்காக இருக்கார், நிறைய வச்சிட்டு இருக்காரு. நமக்கு வேண்டியதுன்னு ஒண்ணு இருக்கும், பக்கத்துல இருக்கிற வேற வேண்டுவார், நம்ம வேண்டது வேறையா இருக்கும். அதனால நமக்கு என்ன வேண்டுமோ ஆலயத்துல பகவானுக்கு அர்ச்சனை செய்து, நமக்கு வேண்டியதை எனக்காக வேண்டி உங்களுக்கு தங்கள் பெயரை சொல்லி, அதனுடைய உங்களுக்கு கோத்திரம் தெரிந்தாலோ இது தெரிந்தாலோ எந்த வம்சாவளி என்று தெரிந்தாலோ அதனை கூறி அர்ச்சனை செய்யுங்கள். மிகவும் நமக்கு அதிகமான பலன் கிட்டும். இதுவரை செய்யாமல் இருந்தால் பரவாயில்லை, இன்று முதல் செய்யுங்கள் என நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த கோயில்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய பண்பாட்டு கலாச்சாரத்தை விளக்குவதாக இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய சுற்றுலாக்கு அங்கே நம்ம இங்கிருந்து வடக்கே செல்கிறோம், வடக்கே இருக்கிறவங்க இங்கே தெற்கே வருகிறார்கள், அப்புறம் கிழக்கே போகிறோம், மேற்கே போகிறோம், வெளிநாட்டில் இருந்தெல்லாம் எல்லாரும் வருகிறார்கள். வருபவர்கள் எல்லாம் நம்முடைய கலாச்சாரத்தை ஒவ்வொருவராக அணுகி 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 அவங்களால் தெரிந்து கொள்ள முடியாது. நம்மை பற்றி தெரிந்து கொள்வதற்காக அவர்களை பாருங்கள், சுற்றுலா தலங்களுக்கு செல்வார்கள், நம்முடைய அமைப்பினை பற்றி தெரிந்து கொள்ள ஆலயங்களுக்கு, மிகப்பெரிய ஆலயங்களுக்கு செல்வார்கள். ஏனென்றால் நம்முடைய பண்பாட்டினை விளக்கும் ஓர் இடமாக, நம்முடைய வாழ்வின் அங்கமாக ஆலயங்கள் இருப்பதால் அனைவரும் அந்த ஆலயம் நம்முடைய ஒரு பண்பாட்டின் அங்கமாக இருக்கிறது. ஆகவே தான் ஆலயம் நம்முடைய வாழ்வின் ஒரு அங்கமாக இருப்பதால் ஆலயம் மிக முக்கியமான ஒன்று, வாழ்வின் பங்கு. ஆலயம் செல்லாதவர்கள் இன்று முதல், நாளை முதல், இன்று முதல், இன்று மாலை முதல் செல்லுங்கள், நம்முடைய விழா முடிந்த பிறகு. அடுத்தபடியாக ஆகமம் என்ற தலைப்புக்கு வரும். என்ற 3 தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் ஒரே ஆலயம், ஆகமம், ஆனந்தம். இப்போது ஆலயம் என்பதனை பற்றி ஓரளவு எனக்கு தெரிஞ்சதை உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். அடுத்தது ஆகமம் என்றால் என்ன, அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகமம் என்றால் அழகாக சொல்வதற்கு பரம்பரையாக வரும் மரபுதான் ஆகமம். எல்லோரும் மீண்டும் கொள்கிறேன், பரம்பரையாக வரும் மரபுதான் ஆகமம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஆகம்னா அது என்னமோ விதி இருக்கு, அது என்னமோ சூத்திரம் போட்டிருக்காங்க, என்னமோ கால்குலேஷன் இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். பரம்பரையாக ஒரு மரபுதான் ஆகமம். எதுக்காக இதை வச்சிருக்காங்கன்னா நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. நம்ம திருக்குறள் தொடாமல் இருக்க முடியாது. திருக்குறள் ஒழுக்கம் விழுப்பும் தரலாம் இருப்பாங்க. எதுக்காகனா இந்த ஒழுக்கத்தை நடத்தக்கூடிய நமக்கு தந்திரக்கூடிய ஆகம விதிகளின் படி தான் அந்த நம்முடைய ஆலயங்களும் கோயில்களும் இறைவன் இருக்கும் இடங்களையும் அமைத்திருப்பார்கள். ஆகவே தான் அதை நாம் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க இடமாகத்தான் அந்த ஆகம விதிப்படி தான் இருக்கும். அதைத்தான் ஒழுக்கம் என்று சொல்கிறார்கள். இன்னொன்று ஆங்கிலத்தில் சொல்கிறேன், இந்த டிசிப்ளின் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா இந்த DISCIன்னு வரும் பாருங்க. இதுக்கு ABCD மாதிரி 1 2 போட்டு பாருங்க. Dனா 4வது எழுத்து, Iனா 7வது எழுத்து, Sன்னா 11வது எழுத்து, அந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிசிப்ளின்ற வார்த்தைக்கு கூட்டினீங்கன்னா 100 வரும். 100 வரும். அத்தனையும் கூட்டினீங்கன்னா அப்படியே பாருங்க. இதுல ஒரு ஒற்றுமை இருக்கு. மனிதன் ஒழுக்கமாக இருப்பது, டிசிப்ளின் ஆங்கிலத்தை வைத்திருப்பது 100க்கு 100 மனிதன் ஒழுக்கமாக இருந்து ஆக வேண்டும். அதற்காகத்தான் கோயில்களும் நமக்கு அப்படியே அமைத்திருக்கிறார்கள். அந்த அமைப்பு முறையில் தான் இருக்கிறது. அதுல இது ஆலயம் என்பது ஓர் கல்வி பயிலகமாகவும், ஆகமம் என்பது மனித குலத்திற்கு அவசியமாகவும் இது அமைந்திருக்கிறது. இப்பொழுதும் சென்றார்கள், இப்போது கல்வி அங்கங்கே கல்வித்துறை அரசாங்கம் எடுத்து நடத்துகிறது. சில வேதங்கள் சொல்லிக் கொடுப்பதற்காகவும், சில இந்த பார்த்தீங்கன்னா ஆகம விதிப்படி நடத்தப்பட்ட கோயில்களில், ஆலயங்களில், நமக்கு மண்டபங்களில் கண்டிப்பாக வேத விற்பனர்களும் அங்கும் இருப்பார்கள். அங்கு வேதங்களை நாம் கற்றுக்கொள்ளவும் முடியும். நம்ம அங்கே இந்த ஆகமத்தை எப்படி அமைச்சிருக்காங்க, ஏன் அமைச்சிருக்காங்க, எப்படி அமைச்சிருக்காங்கன்னு ஒரு 2 முறை என்றால் அது 2 வழி. ஆகமம் என்று மிகப்பெரிய வழி. ஒன்று கர்ம மார்க்கம், இன்னொன்று ஞான மார்க்கம். இந்த கர்ம மார்க்கம் என்பதுதான் பரம்பரையாக வரும் மரபு. மற்றும் இந்த ஞான மார்க்கம் என்பது அங்கு சொல்லிக் கொடுக்கும் கல்வியும் ஒழுக்கமும் தான் ஞான மார்க்கம். ஞான மார்க்கம் கற்றுக்கொண்டாலும் ஒழுக்கத்தை விளைவிக்கும் நமக்கு. அதே போல் கர்ம மார்க்கத்தின் மூலமாக சென்றாலும், திருவிழாக்கள் செய்வது, பூஜைகள் செய்தாலும் அதன் மூலமாகவும் நமக்கு ஒழுக்கம் தன்னால நமக்கு தேடவே வேண்டாம். ஒழுக்கம்னா என்ன, யாரும் கேட்டுட்டே இருக்க வேண்டாம். இந்த விதியை பயன்படுத்தணும். ஒன்று ஞான மார்க்கமாகவும் போகலாம், ஒன்று கர்மமாகவும் போனீங்கன்னா 2 விதமாக நம்ம போனாலும், இல்லை 2ம் சேர்ந்து பண்ணாலும் நமக்கு ஒழுக்கமான ஒரு உயர்வு நிலையை நம்ம வாழ்க்கையில் அடைய முடியுன்றதுக்காக இதை பண்ணியிருக்காங்க. இந்த சிவ ஆகமங்கள்னு சொன்னீங்க. இந்த ஆகமல் பார்த்தீங்கன்னா ஒரு 28 வகையா இது வரைக்கும் நம்ம வச்சிருக்கோம். அது படிக்கிற பாருங்க. சிலது காமிகம், யோகஜம், சிந்துஜம், காரணம், அகிதம், தீர்த்தம், சூஸ்மம், சகசிரம், அம்சுமான், சுப்ரபேதம், விஜயம், விஸ்வாசம், சுவம்பாஜம்,
ஆக்னேஜம் வீரம் ரௌரவம் மகுடம் விமலம் சந்திரஞானம் முகவிம்பம் புரோத்கீதம் லலிதம் சித்தம் சந்தானம் சர்வோக்தம் பரமேஸ்வரம் கிரணம் மாதுரம். கண்டினியூவா படிக்கவே முடியும் 78. இத்தனை 78 இந்த ஆகமல் பிரகாரம் நம்ம வச்சிருக்காங்கன்னா அது எவ்வளவு சிறப்புடையதாக இருக்கும். அதனால நம்ம கோயிலுக்கு செல்ல வேண்டியது சிறப்பை இதுல இருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். ஆகம முட்டை கட்ட கோயில்களுக்கெல்லாம் நாம் கட்டாயம் செல்ல வேண்டும். இந்த சிவ ஆகமங்கள்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுல கூட இன்னும் 2 இருக்கு. சரியை கிரியை பார்த்தீங்கன்னா யோகம் ஞானம் வித்யா அப்படின்னு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. ஆனால் இது படிச்சுட்டு போனால் ரொம்ப போயிட்டே இருக்கும். எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது விட்டு உங்ககிட்ட பருந்துட்டேன். இதுலேருந்து யார் யார் எதுலேருந்து ஃபாலோ பண்ண முடியுமோ தொடர முடியுமோ தொடருங்க, வசதியாக இருக்கும் வாழ்க்கையில். அதுக்காக தான் சொல்லிட்டு வரேன். ஆலயத்தை பற்றி பார்த்தோம், ஆகமன்றதை பற்றி எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இதெல்லாம் எதுக்காகன்னா நம்ம ஆனந்தமாக இருக்கிறதுக்காக மட்டும்தான். ஆனந்தமாக இருக்கணும். ஏன்னா மன அமைதி ரொம்ப மனிதனுக்கு மிக முக்கியம். நீங்க மன அமைதியோ ஆனந்தமோ மனதால் இல்லை என்றால் உடல்நிலை தன்னால பாதிப்பு ஏற்பட்டுவிடும். நீங்க உடல்நிலை பேணுவதற்காக நல்லா எல்லாம் செய்து கொள்ளலாம். ஆனால் மனநிலையை நம் ஒட்டுமையாக அழகாக ஆனந்தமாக வைத்துக் கொள்ளவில்லை என்றால் உடல் தன்னாலாக நம் பாதிப்பினை ஏற்படுத்திவிடும். ஆகவே அனைவரும் ஆனந்தமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு தெரிந்த சில வழிமுறைகளை இங்கே சொல்கிறேன். மனம் ஆனந்தமாக இருப்பது எப்படி என்ற பற்றி நான் பிரம்மாவிடம் சென்று கேட்டேன். ஆனந்தம் கொடு என்று பிரம்மாவிடம் கேட்டேன். அவர் என்ன கூறினார்? பெருமான் உன்னிடமே கொடுத்து விட்டேன், ஹரிஹரன் என்பதை முறையிடுவது முறையில்லை என்றை திருப்பி அனுப்பிவிட்டார் என்னை. நான் என்ன செய்வது? திரும்பி வந்து விட்டேன் அவரிடமிருந்து. ஆகவே ஆனந்தம் உன்னிடத்தில் இருப்பதாகவே பிரம்மன் என்னை அனுப்பி வைத்து விட்டார். நான் அவரிடம் கேட்ட பொழுது அடுத்தது அதற்கு சொன்ன காரணம் இப்ப என்னுடைய மனசுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். அப்பன்னா என்னுடைய மனப்பாங்கு, ஆங்கிலத்தில் கூறுவதென்றால் ஆட்டிடியூடு. இந்த மனப்பாங்கு மாறினால் ஒரு மனிதனுக்கு அவருடைய வாழ்க்கை முறை மாறிவிடும். ஆங்கிலம் சொல்லிவிட்டால் லைஃப் ஸ்டைல். யாராவது உங்களுடைய இப்போ இன்றைக்கு இருக்கும் லைஃப் ஸ்டைலை மாற்றணும் யாராவது நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஆட்டிடியூட், அதாவது மனப்பாங்கனை மாற்றி பாருங்கள். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக மாறிடும். நீங்கள் போய் நான் டெய்லி வேற கலர் செட்டை போட்டு என்ன துணி போட்டு பாருனாலும் என்னுடைய இதை திருப்பி பழச மாதிரி திருப்பி உட்காந்துக்கும். அது நிறைய கதை சொல்லுவாங்க. திருப்பி எங்க போய் உட்காந்துரும். அதனால யாருமே அதை பண்ணாதீங்க. முதல்ல மனப்பாங்க ஆட்டிடியூடை நம்ம மாற்றி பார்த்தோம்னால் கண்டிப்பாக நம்முடைய லைஃப் ஸ்டைல் நம்ம விருப்பத்திற்கு போய் கரெக்டாக அடங்கிவிடும். அதை நம்மளே உணர முடியும். அதை அடுத்த உணவு சொல்லுவாங்க, நமக்கே தெரியாது. என்னப்பா எப்படி இருந்தேன்னு இப்படி ஆயிட்டேன்னு மாட்டாங்க. இப்போ இப்படி இருந்தா இப்படி ஆயிட்டான் பாருப்பா, அந்த வார்த்தைக்கு நம்ம உடன்படுவோம், சந்தோஷமாக இருக்கலாம். அதுல இந்த ஆனந்தம் தரக்கூடிய ஒரு சொல் சொல்கிறேன், எல்லாரும் கேட்டுக்கலாம். எல்லாருக்கும் இந்த உள்ளம் கவர் கல்வன் ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. இந்த உள்ளம் கவர்ந்தாலே நமக்கு ஏதோ ஒரு உள்ளம் கவர்ந்துட்டா ஆனந்தம் தன்னால வந்துவிடும். அது கோயிலாக இருக்கட்டும், இறைவனாக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், நண்பராக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், தலைவராக இருக்கட்டும், தோழியாக இருக்கட்டும், தோழனாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், எவரை வேண்டாமல் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய உள்ளத்தை யாராவது கவர்ந்தால், மனதிற்கு பிடித்தால் நம் உடன் மனது ஆனந்தத்தை கொண்டுவிடும். ஆகவே நம்முடைய கண்ணோட்டங்களை, நம்முடைய மனப்பாங்கனை மாற்றி எல்லோரையும் சந்தேகப்படாமல் அவருடன் இருக்கும் நல்லவர்களையும், நல்லவர்கள் எனக்கு யார் தெரிகிறோமோ அவர்களையும் உற்றி நோக்கும் பொழுது நம்முடைய மனப்பாங்கிலே நமக்கு அந்த உள்ளம் கவர்ந்துவிடும். உள்ளம் கவர்ந்தால் ஆனந்தம் தன்னால் நமக்கு மிகுந்துவிடும். நாம் உள்ளத்தை பேணி நடந்து கொள்ள வேண்டும். அதைவிட முக்கியம், நான் உங்களுக்கு ஒரு வழிமுறை சொல்கிறேன். இப்பொழுது நீங்கள் ஒருவரை யாரையும் பார்க்க செல்கிறீர்கள், ஒரு உயர் அதிகாரியை பார்க்கிறீர்கள், அலுவலகமாக பார்க்கிறீர்கள், ஒரு தொழில் நிமித்தமாக பார்க்கிறீர்கள், பக்தி நம்முடைய பேரவை நிமித்தமாக வேறொரு பார்க்க போகிறீர்கள். அங்கே நமக்கு போகும்போது நமக்கு துணை நம்ம எப்படி நடந்து கொள்வோம், நமக்கு என்ன கிடைக்கும் என்ற பயப்பட வேண்டாம். ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்றால் நமக்கு மனதில் பயம் கொள்ள வேண்டாம். அதற்கு ஒரு வழிமுறைக்கிறது. இப்போது சொல்கிறேன், இன்று சொல்கிறேன், இப்பொழுதே சொல்கிறேன். அவ்வாறு தம்முடைய குலதெய்வமோ உங்களுக்கு பிடித்த ஆசானையோ குருவையோ இப்போது தங்களுடன் இருப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இப்போதே எப்போது வேண்டாலும் செய்யலாம். நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருத்துக் கொள்ளுங்கள். யாரிடம் பேசுவதாக இருந்தாலும் அவங்களுடைய குருவையோ தெய்வையோ பக்கத்தில் இருத்துக் கொண்டு செல்லுங்கள். உங்கள் உள்ளமோ உங்களுடைய உங்களுக்கு யாரோ ஒரு கடினமாக பேசுவதாக இருந்தால் உங்களுடைய பிடித்த தெய்வத்தை உங்களுடைய மனத்தினை பக்கத்திலே இருத்துக் கொண்டு அவரை கையை பிடித்துக் கொண்டு மனதில் சொல்லுங்கள். இப்பொழுது பேசுகள் பார்க்கலாம் என்று ஒரு முறை சொல்லி பாருங்கள். அவருடைய எண்ணங்கள் உங்களுக்கு தெரிய வரும். நான் இதை நீங்கள் செய்து பாருங்கள். செய்துவிட்டு எங்களுடைய மேடைகளிலே நீங்களே சொல்லுங்கள், ஆம் நீ சொல்வது உண்மைதான், நாங்கள் செய்து பார்த்தோம் என்று கூறுவீர்கள். ஒவ்வொருவரும் எங்கு சென்றாலும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை, குல தெய்வத்தை, உங்களுடைய ஆசானை உங்களுக்கு யாருக்கு விருப்பமோ, உங்கள் மனதால் யாரால் ஏற்றுக்கொள்ள முடியுமோ அவருடன் செல்லுங்கள். இப்போது கூட நீங்கள் உங்களுடைய இறைவனை பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் முகத்தில் ஒரு பிரகாசம் வரும். உங்களுடைய முகம்
குணம் மாறும், மனம் மாறும், மகிழ்ச்சி வரும். உங்களுக்கு தெரியாது, இது அத்தனையும் எதிராளிக்கு தெரியும். நீங்கள் வேணால் இது செய்முறை செய்து பாருங்கள். உங்களுடன் இருப்பவர்களை கடவுளை யாரும் நினைத்துக் கொள்கிறீர்களோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஆனந்தம், அதனால் உங்களுக்கு மனம் கண்டிப்பாக மனம் மாறும். புத்தகம் படித்திருக்கிறதா, புத்தகம் படியுங்கள். என்னுடைய புத்தகம் கம்பராயணம் இருக்கிறது, ராமாயணம் இருக்கிறது, எத்தனையோ புத்தகங்கள் இருக்கிறது, சிவபுராணம் இருக்கிறது. எந்த புத்தகம் இருக்கிறனாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், திருவாசகம் எடுத்துக்கொள்ளுங்கள். எதை எடுத்தாலும் என் பக்கத்தில் இருக்கிற தைரியமா இருங்கள். அது பக்கத்தில் இருப்பதாக உங்கள் மனதினை செலுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மனம் மாறும், மனத்தில், குணத்தில், முகத்தில் மகிழ்ச்சி மலரும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இது எல்லாம் எதற்காக போக வேண்டும் என்றால் நம்முடைய ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்க வேண்டும். நம்ம ஆனந்தம் இதெல்லாம் செய்யறது எதுக்காக நான் சொன்னபடியே எல்லாம் செய்யறதுன்னா ஆரோக்கியம் கெடாம இருக்கணும். இந்த ஆரோக்கியம் கெடாம இருக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு சுமாகரம் சொல்லலாம். நடைப்பயணம் நன்மை தரும் எல்லாருக்கும் தெரியும். இப்ப அறிவியல சொல்லுவாங்க, டாக்டர் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க, நிறைய பேர் கோயில் எல்லாம் சுத்திட்டு இருக்கோம். அந்த காலத்திலேயே கோயில் ஆலயம் எல்லாம் செல்வதற்கென்றால் நாம் ஒரு நடந்து சுற்றி வர வேண்டும் என்று அதற்காக தான் வைத்திருக்கிறார்கள். நீ நல்லபடியாக வேண்டிட்டு போகணும் மனத்துக்கு மட்டும் சொல்ல, உடலுக்கும் சேர்த்து தான் சொல்லியிருக்கிறார்கள். கோயிலுக்கு சென்றால் நீங்கள் என்னவாவது செய்யுங்கள், என்னவாவது பேசுங்கள், என்னவாவது எண்ணுங்கள், ஆனால் கோயிலை சுற்றி 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 வாருங்கள். உங்களுடைய நடைப்பயிற்சி உங்கள் இதயத்திற்கு நல்லது. அறிவியல் பூர்வமாக கூற வேண்டும் என்றால் 2 கால்களும் நடப்பதால் மட்டுமே, சதைகளின் வலுவால் மட்டும்தான் ரத்தம் இதயத்திற்கு சீராக செல்கிறது. சாதாரணமாக இருந்தால் செல்லாது. அது இதயமே ரத்தத்தை இழுத்துக் கொள்வதில்லை, கால்களின் மூலமாக பம்ப் செய்யப்படுகிறது. ஆகவே நீங்கள் நடந்தால், அந்த காலத்தில் நமக்கு ஏற்படுத்தியிருக்காங்க முன்னோர்கள்லாம், ஆலயத்தை வலம் வாருங்கள், வலம் வந்தால் வலிமை வரும், உங்களுடைய குணம் மாறும், ஆனந்தமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். அதாவது நடப்பவை நடந்தால் நடப்பது நடக்கும், நடப்பவை நடந்தால் நடப்பது நடக்கும், நடவாவது நடந்தால் நடப்பதுதான் நடக்கும். ஆனந்தம் உன்னிடத்தில், உங்களிடத்தில் என்று கூறிக்கொள்கிறேன். புரிந்தால் கைத்தட்டுங்கள். கைத்தட்டுவதிலும் உங்களுக்கு ஒரு பலன் இருக்கிறது. அதாவது ஒரு கை ஓசை உமக்கும், இரு கை ஓசைகள் நமக்கும். இரு கை ஓசை உங்களுக்கும் ஆனந்தம், எனக்கும் ஆனந்தம், நமக்கும் ஆனந்தம், எல்லாருக்கும் ஆனந்தம் என்று சொல்ல வேண்டும். இதை இன்னும் தெளிவாக புரியும்படியாக சொல்கிறேன். நாம் எங்கு விழாக்கு சென்றாலும் சில பேருக்கு பொன்னாடை போர்த்துவார்கள், சில பேர் பொன்னாடை போர்த்துவார்கள். வித்தியாசம் புரிந்து கொள்ள வேண்டும். சிலருக்கு பொன்னாடை போர்த்துவார்கள், சில பேர் பொன்னாடை போர்த்துவார்கள். இரண்டும் சிறப்பு மிக்கவர்களாக இருப்பார்கள். உண்மையில் கூற வேண்டும் என்றால் பொன்னாடை போர்த்துக் கொள்பவர்களை விட பொன்னாடை போர்த்துபவருக்கு தான் ஆனந்தம் அதிகம். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வேண்டுமானால் நீங்கள் செய்து பாருங்கள். எங்காவது சென்று ஒரு 50 ரூபாய் யாரும் நான் கொடுக்குறேன் கொடுங்க சொல்லி போட்டு பாருங்க. உங்களுக்கு யாராவது போர்த்துபவரை விட நீங்கள் போர்த்தினால் உங்களுக்கு தான் அதிக இன்பம் கிடைக்கும் என்பதை, அந்த ஆனந்தத்தை நமக்கு கிடைக்கும் என்பதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். அடுத்தது இன்னும் சொல்றேன், ரொம்ப முக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று. இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒருவருக்கு உடல்நிலை சரியாக இல்லை, உடல்நிலை சரியாமல் இருக்கிறார், சரியில்லை. அந்த நேரத்தில் எவ்வாறு ஒழுக்கமாக இருப்பார்? வெந்நீர் குடிப்பார், டிவி பார்க்க மாட்டார், மொபைல் ஒன்னா வீட்டில் திட்டுவாங்க, மொபைல் போன் ஓரம் வச்சிடுவார், வேலைக்கு சாப்பிடுவார், கம்மியாக சாப்பிடுவார், அப்படிதான் இருப்பார், கண்டதை தின்ன மாட்டார். ஒரு மனிதன் உடல்நிலை சரியில்லாத பொழுது எவ்வாறு நடந்து கொள்கிறானோ அதே போல் உடல்நிலை நன்றாக இருக்கும் போதும் கடைபிடித்தால் உடல்நிலை சரியாகவில்லை என்ற வார்த்தைக்கு இடமே இல்லாமல் போகும். ஆகவே உடல்நிலை சரியில்லாத போது எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அதே போல் உடல்நிலை சரியாக இருக்கும் போதும் நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்ற விவாதத்திற்கு இடமே இல்லாமல் போகும் வாழ்க்கைகள். இதை புரிந்து கொள்ளுங்கள், அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது எனக்கு இந்த இலங்கை ஜெயராஜ் எல்லாருக்கும் தெரியும், எனக்கு ரொம்ப பிடிச்சவர். அவர் சொற்பொழிவுலாம் நான் நிறைய கேட்பேன், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இந்த கம்ப ராமாயணத்துல திகைத்தனைன்னு ஒரு வார்த்தை வரும். வாலிய வதை செஞ்ச பிறகு ராமபிரான பார்த்து கம்பராயணத்தை பார்த்து திகைத்தனைன்னு ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தையை எடுத்து நீங்க அகராதியில போய் பார்த்தீங்கன்னா ஒரு அர்த்தம் போட்டிருப்பாங்க. அந்த அகராதியில் இருக்கிறத அப்படியே படிச்சுட்டு வந்து நீங்க அப்படியே பேசினா என்ன அகராதி பிடித்தவன்னு நீங்களும் சொல்லிடுவீங்க. புரியுதா உங்களுக்கு? ஆகவே பொருள் உணர்ந்து இடம் உணர்ந்து நாம் கூற வேண்டும். அதாவது எப்போ ஒருத்தரை பத்தி நம்ம சொல்லும்போது தாழ்ந்தவர்களை உயர்த்தி தான் பேச வேண்டுமோ தவிர உயர்ந்தவர்களை ஒருபோதும் தாழ்த்தி சபைகளில் பேசக்கூடாது என்று இலங்கை ஜெயராஜ் இந்த கம்பராமாயணத்தில் நான் கலந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் அங்கே கூறினார். அது எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்திருந்தது. ஆகவே அனைவரும் எங்கு சென்றாலும் நான் பேசும்பொழுது ஒரு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார்கள். உங்களுக்கே தெரியும், ஆங்கில படங்கள் தமிழ் பெயர்க்கும் போது தெரியும் அந்த வார்த்தையை எப்படி இருக்கும் பாருங்கள். நான் இவன் டு திருச்சி எஸ்டேடேன்னா அது அப்படியே தமிழ் பிடிச்சு பாருங்க.
நான் போனேன் திருச்சி நேற்று இப்படி சொன்னா யாராவது தமிழா இருக்குமா அது உங்களுக்கு? அது அப்படியே சொன்னா அகராதியிலையும் தமிழ் பிடிச்சி சொன்னா அகராதி பிடிச்சவங்க எனக்கு திட்டுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால பொருள் விளங்க ஆனந்தம் விளங்க மக்களுக்கு உரைக்கும் போது அழகாக பேச வேண்டும், சபை நாகரிகம் அறிந்து பேச வேண்டும் என்பதை இந்த சபையிலே நான் பேரவையின் மூலமாக நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்தபடியாக மனிதன் இயல்பாய் இருப்பவர்களுக்கு இருக்கமே வராது. நன்றாக யோசித்து பாருங்கள். இந்த ஆனந்தத்துக்காக சொல்கிறேன். மனிதன் ஆனந்தம் தானே, இது உள்ள ஆனந்தம் தான். ஒரு மனிதன் இயல்பாக இருந்தால் வராது. நான் இவர்களுக்காக அப்படி இருக்க வேண்டும், என் தம்பிக்காக இப்படி இருக்க வேண்டும், பெரியப்பாக்காக அப்படி இருக்க வேண்டும், என் மக்களுக்காக இப்போ நான் ஏதோ ஒரு போர்வை பொருத்தி கொண்டு ஒரு மாதிரியாக இருந்தால் என் மனதில் எப்பொழுதுமே ஒரு இறுக்கம் இருக்கும். இறுக்கம் இருந்தால் ஆனந்தம் நுழைய முடியாது. வேறொன்றுமில்லை, ஆனந்தம் நுழைய தயாராக இருந்தாலும் மனதில் இருப்பு வரும். ஆகவே நீங்கள் இயல்பாய் இருங்கள். இயல்பாய் இருந்தால் இயற்கை பார்த்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் யாருக்காவது கொடுப்பதை நீங்கள் கொடுத்து கொண்டிருந்தால் அந்த இயற்கையானது பார்த்து கொண்டிருக்கும். ஐயோ இவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது, இவருக்கு நம்ம ஏதாவது கொடுக்க வேண்டுமே, யாரையாவது அனுப்ப வேண்டுமே, இவர் பெரிய பேச வேண்டும் போல இருக்கிறது, இவரை பேசுறதுக்கு ஆள் வேண்டுமே, உடனே என்ன பண்ணுவார், அங்க போன் பண்ணி ஏதோ ஆளை விட்டு அனுப்பிச்சாரு, போய் நேரம் போய் சொல்லி சீனிவாசன் சார் ஐயா இருக்கிறாரு, அவர் ஆட்சி பேச சொல்லு, அப்பதான்றது இயல்பா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நம்ம போகவே வேண்டாம். சமாச்சாரம் போச்சுன்னா அழகா வந்துருவாரு, அழகா பேசுவாங்க எல்லாரும். நம்மளுக்கு நிறைய பேர் இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க பேசுறதுக்கு. ஆகவே மனிதன் இயல்பாய் இருந்தால் அவனுக்கு எல்லாமே எடுபடும். இயல்பாய் இருந்து பாருங்கள், இயற்கை உங்களை உன்னதமாக வைத்துக் கொள்ளும் என்று நான் கூறிக்கொள்கிறேன். அடுத்தபடியாக மனிதர்களில் நம் இருப்பது இரண்டு பேர் தான், ஆண்களும் பெண்களும். ஆண்கள் எப்பொழுதும் அறிவுபூர்வமாக மட்டுமே சிந்தித்து நடந்து கொண்டால் நமக்கு பெருமை சேர்க்கும், உடல்நிலை நன்றாக இருக்கும், மனநிலை நன்றாகும், எப்பொழுதும் நன்றாக இருக்கும். ஆனால் பெண்கள் உணர்வுபூர்வமாய் நடந்து கொள்வதில் வல்லவர்கள், அது இயற்கை. ஆனால் உணர்வுபூர்வமாய் நடந்து கொள்ள வேண்டும். ஆண்கள் உணர்வுபூர்வமாய் நடந்து கொண்டால் அது இறுதியில் துன்பத்தை விளைவிக்கும். ஆகவே ஆண்கள் அறிவுடனும் பெண்கள் உணர்வுபூர்வமாய் நடக்க வேண்டும். பெண்கள் உணர்வுபூர்வத்துடன் அறிவுடன் இருந்தால் நன்மை விளைவிக்கும். ஆனால் ஆண்கள் அறிவுடன் உணர்வுபூர்வத்தை சேர்த்துக் கொண்டால் நன்மை என்பது அதிகமாக விளையாது. ஆகவே ஆண்கள் அறிவுடனும் பெண்கள் உணர்வுடன் அறிவுடன் இருந்தால் குடும்பம் சிறப்பாக விளக்கும் என்பதை நான் இங்கே சபையிலே உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்தபடியா இங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரிடமே பார்த்தீங்கன்னா இந்த மந்திரம், காயத்ரி மந்திரம் இதெல்லாம் சொல்லுவோம். நம்மலாம் அதுக்கு நம்ம ஒரு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அர்த்தம் தெரிஞ்சு சொன்னீங்கன்னா அது அந்த சமயத்தில் சொல்லிட்டோம்னா அர்த்தம் புரிஞ்சாலே பாதி சந்தோஷமாயிடுவாங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். காயத்ரி மந்திரம் எல்லாருக்குமே சொல்லுவாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க, பார்த்துருப்பாங்க, எல்லாரும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க, நிறைய பேர் தெரிஞ்சிருப்போம். அதனுடைய உள்ளர்த்தம் என்னவென்றால் சொல்லிக் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா குரு இருப்பார், அங்க சீடன் இருப்பார், அங்க பாத்தீங்கன்னா அங்க அவங்க அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, இவங்க 4 பேர் தான் உள்ள இருப்பாங்க. அவர் சொல்லிக் கொடுப்பார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இந்த உலகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மிக பெரும் அறிவை தாய் என்று ஒரு பிள்ளைக்கு குரு சொல்ல, அதை தாய் ஆமோதிக்க ஆமாம் என்று சொல்ல, அப்பா ஆமாம் என்று சொல்ல, அதை கட்டுக்கொள்ள திருப்பி சொல்லிக் கொடுக்க, அதைத்தான் ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஆகவே ஒரு ஆண் மகனுக்கு அறிவு 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 என்பது மிக முக்கியமானது, அறிவுடன் செயல்பட வேண்டும் என்று இதன் மூலமாக சிறு வயதில் கற்றுக் கொடுக்கிறார்கள். இதன் உள்ளர்த்தம் புரியாததால் குழந்தைகள் உணர்வுபூர்வமாக வளர்ந்து அதனால் அறிவினை சற்று குறைவாக மார்க் வாங்கி விடுகிறார்கள். ஆகவே அறிவை 90 என்பது 75 மார்க்கும் உணர்வுபூர்வத்தை 75 மார்க்கும் வாங்கிக் கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பது என்னுடைய கருத்து. அதை சபையில் பகிர்ந்து கொள்கிறேன். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம கொஞ்சம் எதையாவது செயல்படுத்தணும்னா பேசணும்னா தியானம் முக்கியம். தியானம்னா கொஞ்ச நேரமாவது அமைதியா இருக்கிறது. தியானம், மனிதனுக்கு தியானம் மிக மிக அவசியம். இந்த தியானத்தை பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பண்ணலாம், எப்படி நமக்கு சந்தோஷம் கிடைக்கும், எதுலேருந்து விடுபடணும், எதுலேருந்து விடுபடக்கூடாது, எதை கடமையை செய்யணும் பார்த்தீங்கன்னா இந்த திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சொல்லியிருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பாங்க, அழகாக சொல்லியிருப்பார். குயிர் பத்து, குயிர் பார்க்கணும். அப்புறம் பார்த்தா கண்ட பத்து, பிடிச்சி பாருங்க. இல்லை 10 பாடலைங்கிறது வேற, குயிர் பத்து ஏதோ கேட்குது. குயிர் பத்து, கண்ட பத்து பார்க்கணும். கண்ட பத்து பார்த்தோன்னு ஆசை பத்து வந்து பார்த்தீங்கன்னா அதிசய பத்து. ஆஹா நமக்கு இப்படியே நடக்குது, ஒரு அதிசய பத்து அப்படின்னு இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அது நமக்கு மனசு பிடிச்சி போயிடும். இது பிடிச்ச பத்து கண்டினியூவா பாருங்க, உங்களுக்கு அது புரிய வரும். அதே மாதிரி படிச்ச பத்து, அச்சப்பத்து கொஞ்சம் பயம் வரும், இருக்க முடியுமா முடியாதா, நம்ம சேர முடியாதா என்ற அச்சப்பத்து இருக்கும். அப்புறம் குழைத்த பத்து நமக்கு வாழ்க்கையிலேயே அதையும் கொஞ்சம் இருக்கும் நம்மளுக்கு. குழா பத்து, அப்புறம் புணர்ச்சி பத்து,
அன்னை 10, அப்படியே அருட்பத்து, அப்புறம் மட்டும் பிரார்த்தனை, யாத்திரை 10, அடைக்கல 10, செத்திலா 10 அதையும் சொல்லிட்டாரு. கடைசியில நானு இறைவனடி சேர்ந்தாலும் இன்னும் உயிரோடு இருக்கிறேன்றதை பத்தி அவர் 10 பாட்டு பாடிட்டாரு. இது நம்முடைய வாழ்க்கை முறைய அழகா நம்ம மனிதன் இயல்பாக எப்படி கடைசி வரைக்கும் வருமோன்றதை இந்த 10 பாடல்கள் எல்லாத்துலயுமே நமக்கு மாணிக்க வாசகர் அறிஞ்சிருக்காரு. இதுல எல்லாத்தோட முக்கியமானது நான் பகிர்ந்து கொள்ள எப்பவுமே நினைக்கின்ற ஒன்று, இந்த உயிர்நுனி 10ல நம்ம மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கார். திருவாசகத்துல உலகத்துல போதைன்னு சொல்லுவாங்க, மண், பெண், பொன், அப்புறம் இந்த சாப்பிட்றதுக்கு எப்படி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட எல்லாமே போதை. ஆனா இதெல்லாம் கூட மனிதனை எதுவுமே அழிக்காது. இம்மிடியேட்டா பாய்ச்சல் கொடுத்து கொள்ற மாதிரி என்ன கழிக்கும்னா புகழ். மனிதனை புகழ் போதை தான் மிகவும் கொடியது. புகழுக்கு யார் அடிமை ஆகிறார்களோ அவர்களால் நிம்மதியாக இருக்க முடியாது, அவர்களால் அடுத்தவர்களும் நிம்மதியாக இருக்க முடியாது. புகழ் போதை தான் வேண்டேன். அதைத்தான் உயிரணி பத்தியில் சொல்கிறார். வேண்டேன் புகழ், முதல்ல சொல்லும் போதே வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டாண்டார், வேண்டாம் செல்வம், வேண்டேன் மண்ணும் விண்ணும், வேண்டேன் பிறப்பு இறப்பு, வேண்டேன் சிவம் வேண்டார், தமை நாளும் தீண்டேன். யார் தெய்வங்களை வேண்டாம் என்றால், சிவம் என்றால் அகமத்தில் உள்ளத்தில் இருப்பவங்க தெய்வம் தான். ஆகையால் வேண்டார் தமை நாளும் தீண்டேன். நான் சென்று சேர்ந்தேன், மண்ணு திருப்புரை கோயிலுக்கு ஆலயம் போயிட்டேன், இறைதான் பூண்டேன். இறைவனை தான் கடைசியில மனசுல நான் நினைச்சேன். நான் புறம் போகேன், இது முக்கியம் பாருங்க, புறம் போகேன், இதிலிருந்து நான் இங்கே வெளிவிட மாட்டேன் தெய்வத்தை விட்டு. ஆனால் இனி புறம் போகல் ஒட்டேனே, என்னையும் தெய்வம் விட மாட்டார். நான் அந்த நிலைக்கு போயிட்டேன்னா நானும் அவர் என்ன, நான் அவரை விட்டு போக மாட்டேன்னு போயிட்டாலும் அப்புறம் அவர் கொஞ்ச நாள் அவர் என்ன விட மாட்டார், நான் அவர் என்ன போகாம என்ன எங்கிட்ட தான் இருப்பார், ஒட்ட என்னை விட்டு போக மாட்டார் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எப்ப நடக்கும்னா, இத்தனை சமாச்சாரம் எப்படி நடக்கும்னா மனிதனோட மனசுல அன்புன்னு ஒண்ணு இருக்கணும். இது அத்தனையும் அதை ராஜாவா கோயில் கட்டினாலும் ஆகம்பூதி கட்டினாலும் நம்ம என்ன பண்ணாலும் ஆன்மம் இருந்தாலும் மனதினிலே அன்பு என்பது இருக்க வேண்டும். இந்த அன்பே சிவம்ன்றத சொற்றற திருமூலர் தான் நமக்கு கொடுத்திருக்காரு. அன்பே சிவம்ன்ற வார்த்தையை, சிவம்ன்றது நம்ம உள்ள இருக்கிறது, அன்பாக தான் இதை நடத்த முடியும் திருமூலர் சொல்லியிருக்காரு. அதை எப்படி சொல்லியிருக்காருன்னா, அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் என நம்ம சொல்லிட்டு இருந்தேன் என்ன சின்ன வயசுல. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். தெரியணும், அன்புதான் சிவன்றத யாரும் அறியல. அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின், அன்பே சிவந்தான்றது எல்லாரும் புரிஞ்சிட்ட பிறகு அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே, அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. நம்ம மனசுல குடியிருப்போம், அன்பு இருக்கும் மனசுல, அனைத்தும் நமக்கு வேண்டியதெல்லாம் எல்லாம் நடக்கும்னு நினைப்பேன். இதற்காக நான் என்ன கூறுகிறேன் என்றால், இறுதியாக நீங்கள் அனைவரும் இயல்புடன் இருங்கள். இயல்புடன் இருந்தால் இயற்கை தரும், இயல்புடன் இருந்தால் இயற்கை தரும். இயற்கை தங்களை உங்களை பாதுகாத்துக் கொள்ளும். நீங்கள் இருமையுடன் இருங்கள். இறைவனிடம் வேண்டும் போது உங்களுக்கு சைக்கிள் வேண்டாம் பைக் வேண்டும் என்றால் சைக்கிள் வேண்டாம் என்று கேட்காதீர்கள், பைக் வேண்டும் என்று கேளுங்கள். இயற்கை பார்த்து கொண்டிருக்கிறது. சைக்கிள் வேண்டாம் சைக்கிள் வேண்டாம் என்று சொன்னீங்கன்னா, ஓ எனக்கு சைக்கிள் பத்தி நிறைய தடவை சொல்றான்னு சொல்லிட்டு இன்னொரு புது சைக்கிள் கொடுக்கும். இயற்கை உங்களுக்கு யாரும் மாமா ஓமாச்சா யாரும் வாங்கி கொடுத்துட்டு போயிடும் அவங்கள. அதனால அதை வேண்டக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணுமோ, பைக் இருந்ததுன்னா கார் கேளுங்க, கார் இருந்தா வீடு கேளுங்க, வீடு இருந்தா நாடு கேளுங்க, என்ன வேணா கேளுங்க, நமக்கு முடியதில்லை. அதனால நமக்கு என்ன வேணுமோ கேளுங்க. இறைவனிடம் வேண்டுவதை கேளுங்கள். கொடுப்பது அவருடைய இஷ்டம். நம்முடைய தகுதியை இருந்து கொடுப்பார். கொடுக்காமல் இருக்க முடியாது, எஸ்கேப் ஆக முடியாது. இல்லையா எதுவுமே கேட்கறது உங்களுக்கு மனசே இல்லப்பா, மாத்தி மாத்தி டெய்லி ஒண்ணு தோணுது என்ன பண்றதுன்னு அவர்கிட்ட போய் எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுன்னு கேளுங்க. அவர் தப்பிக்க முடியாது. நமக்கு வேண்டிய வாழ்க்கை அவர் கொடுத்தே ஆகணும். ஆனால் இன்று முதல் யாரும் தோணாதவங்க எல்லாருமே வாழ்க்கை வேண்டும் வாழ்க்கை வேண்டும், இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை நன்றாக பார்த்துக் கொள்வார். எங்க தந்தை சின்ன வயசுல போனார்னா கடவுளை வேண்டிப்பாரு, பகவானை என்னை காப்பாத்துவார். நாங்களாம் நினைப்போம், இந்த அப்பாவை காப்பாற்ற அம்மா என்ன பண்றது நாங்க என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவர் சொல்லுவாரு, என்ன காப்பாற்ற நான் உங்களை காப்பாற்ற, அதுக்கு நான் முதல் நான் இருக்கணும் இல்லையா, அதுக்கு தான் உங்களை காப்பாற்ற. எனக்கு அப்ப புரியல, ஆனா இப்ப புரியுது ஏன் சொல்றாருன்னு. அப்ப ஆண்டாண்டு போனீங்கன்னா நீங்க நல்ல வாழ்க்கையை நீங்க கேட்டீங்கன்னா ஆட்டமையே நமக்கு என்ன வேணும், நம்ம சுற்றம் வேணும், குற்றம் வேணும், நம்ம நண்பர்கள் வேணும், நட்பு வேணும், பேரவை வேணும், எல்லாரும் நல்லது செய்யணும்னா நம்ம ஆண்டவன் கிட்ட வாழ்க்கையை வேண்டணும். இதுதான் என்னுடைய கருத்து. ஆகவே மனிதன் ஆலயத்திற்கும் செல்ல வேண்டும், உடல்நல ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும். அங்கே ஆகம விதிப்படித்தான் அனைத்தும் அமைந்திருக்கிறது. அந்த ஒழுக்கங்களை நாம் கடைபிடித்தாக வேண்டும். இதெல்லாம் செய்தால் மட்டுமே நமக்கு ஆனந்தம் கிட்டும் 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 என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.